சமீபத்துல ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்த ஒரு நியூஸ், அதுவும் பேங்க் அக்கவுண்ட்ஸ் பத்தின நியூஸ் நிறைய பேரை கொஞ்சம் கவலைப்பட வச்சிருக்கு. உங்ககிட்ட ஒண்ணுக்கு மேல பேங்க் அக்கவுண்ட் இருந்தா நீங்களும் அதை கேட்டு கொஞ்சம் பதட்டமாகி இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நம்ம பயப்படணுமா? வாங்க, இந்த புது ரூல் பத்தின முழு உண்மையையும் அக்குவேறு ஆணிவேரா அலசி பார்த்திடலாம். நம்மள நிறைய பேருக்கு சேலரிக்கு ஒரு அக்கவுண்ட், சேவிங்ஸ்க்கு ஒன்று, செலவுக்கு இன்னொன்னு, இப்படி பல பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். நீங்களும் அப்படிதானே? அப்போ கண்டிப்பா இதை நீங்க கவனமா கேட்கணும். சோஷியல் மீடியாவுல இப்போ எங்க பார்த்தாலும் இதுதான் பேச்சா இருக்கு. என்னன்னா, ஒண்ணுக்கு மேல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலே 10,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்களாம். அடேங்கப்பா, இந்த நியூஸை கேட்டதும் நம்மள பலருக்கும் ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்னு போயிருக்கும் இல்லையா? சரி வாங்க, இந்த 10,000 ரூபாய் ஃபைன் விஷயத்துல எது வெறும் வதந்தி, எது நிஜமான உண்மைன்னு பிரிச்சு பார்த்து எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லா குழப்பத்துக்கும் பதில் இங்கேயே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 2 அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, 10 அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா எப்போ பிரச்சனை வரும்னா, அந்த அக்கவுண்ட்ஸை வச்சு ஏதாவது மோசடி வேலை செஞ்சா மட்டும்தான். இன்னும் ஒருபடி மேல போய் தெளிவா சொல்லணும்னா, ரிசர்வ் பேங்க் விதிகளின்படி ஒருத்தர் எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்ல. அதுக்காக உங்களுக்கு யாரும் ஃபைன் போட போறதும் இல்ல. சோ முதல்ல எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த புது ரூல் யாருக்காக கொண்டு வந்தாங்க? ஆர்பிஐயோட உண்மையான டார்கெட் யாரு? வாங்க, இப்போ அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களை குறிவைக்கலனா, அப்போ எதுக்காக இவ்ளோ ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்? இதுக்கு பின்னால ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு பதில் இதோ. ஆர்பிஐ குறிவைக்கிறது போலி பரிவர்த்தனைகளை மட்டும்தான். அப்படின்னா என்ன? அதாவது சட்டவிரோதமா பணத்தை மாத்துறது, கணக்குல வராத பணத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி தப்பான வேலைகளை செய்யறவங்கள பிடிக்கிறது தான் அவங்களோட நோக்கம். நம்மள மாதிரி சாதாரண கஸ்டமர்ஸை தண்டிக்கிறது கிடையவே கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ பாருங்களே. முதல்ல தப்பான பண பரிமாற்றத்தை தடுக்கறாங்க. 2வது பேங்கிங் மோசடிகளை நிறுத்துறாங்க. 3வது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வராங்க. கடைசியா இது எல்லாத்தையும் செஞ்சு நம்மள மாதிரி கஸ்டமர்ஸை பாதுகாக்கறாங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்மளே பாதுகாக்கிற ஒரு நடவடிக்கை தானே தவிர தண்டிக்கிற நடவடிக்கை இல்ல. ஓகே, இந்த ரூல் உண்மையில எப்படி வேலை செய்யுது? யாருக்கெல்லாம் இது பொருந்தும்? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு அபராதம் போடணும்னா இங்க சொல்ற 2 கண்டிஷனுமே நடந்திருக்கணும். ஒண்ணு இல்ல, 2மே. முதல் கண்டிஷன், ஒருத்தர்கிட்ட ஒண்ணுக்கு மேல பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். 2வது கண்டிஷன், அந்த அக்கவுண்ட்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கணும். இது 2ம் சேர்ந்திருந்தா மட்டுமே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நாம ஆரம்பத்துல பயந்த அந்த 10,000 ரூபாய் ஃபைன் இப்போதான் இந்த கதைக்குள்ளே வருது. அதுவும் சும்மா இல்ல, பேங்க் நடத்துற முழுமையான விசாரணையில மோசடி நடந்திருக்குன்னு நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் இந்த அபராதம் விதிக்கப்படும். உண்மையில ஆர்பிஐ இந்த மாதிரி விதிகளை கொண்டு வர்றது ஒன்னும் புதுசில்ல. நம்மளோட பேங்கிங் சிஸ்டத்தை பாதுகாப்பா வச்சுக்கவும், நம்ம எல்லாரோட நலனை காக்கவும் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது அவங்களோட வழக்கமான வேலைதான். சரி, இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இது நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருது? ஒரு சாதாரண கஸ்டமரா நாம என்ன செய்யணும்? உடனடியா நம்ம எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுவாத்தான் இருக்கும். ஐயோ, நம்ம கிட்ட இத்தனை அக்கவுண்ட் இருக்கே, தேவையில்லாம எதுக்கு வம்பு? இதுல சிலதை மூடிரலாமா அப்படின்னு தோணுதா? வேண்டவே வேண்டாம். அந்த அவசியமே இல்ல. நீங்க உங்க எக்ஸ்ட்ரா அக்கவுண்ட்ஸை மூட வேண்டிய தேவையே இல்ல. இங்க முக்கியம் என்னன்னா, நீங்க எவ்ளோ அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்றது இல்ல, அது எவ்ளோ நேர்மையா பாதுகாப்பா பயன்படுத்துறீங்கன்றதுதான். அவ்வளோதான் விஷயம். சோ மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பிரச்சனை நீங்க வச்சிருக்கிற அக்கவுண்ட்ஸ் கூட எண்ணிக்கையில இல்ல, அதை நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. நீங்க நேர்மையா சரியா உங்க அக்கவுண்ட்ஸை பயன்படுத்துற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல.